எரேமியா 12:15 அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் வார்த்தை யாரும் சொல்றாங்க. 6வது ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, திரும்பவும் என் இரக்கம் அவர்களை சந்திக்க போகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாய் once again அவருடைய இரக்கம் உங்க மேல மலையை போல் பொய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு அழகான வார்த்தை. நான் அவர்களை பிடுங்கி போட்டேன். அவங்க பண்ண மீறுதலை நிமித்தம், அவர்கள் பண்ண பாவத்தின் நிமித்தம், அவர்கள் பண்ணின அக்கிரமத்தின் நிமித்தம் நான் அவர்களை பிடுங்கி போட்டேன். ஆனா பிற்பாடு, இந்த பிற்பாடு அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கான செகண்ட் சீசனை கர்த்தர் ஏற்படுத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவங்களை வேண்டாம்னு பிடுங்கி போட்டேன். ஆனா பிடுங்கி போட்டதற்கு பிற்பாடு திரும்பவும் அவர்கள் மேல் இரக்கமாயி தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் அவர்களை குடியேற பண்ணினேன். சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களில் திரும்பவும் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல வரப்போகிறது. திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். எந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கினீங்களோ, எந்த சுதந்திரத்தை மிஸ் பண்ணீங்களோ, இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். எந்த ஸ்தானத்தை மிஸ் பண்ணீங்களோ, எந்த சுதந்திரத்தை இழந்து போனீங்களோ, ஆண்டவர் திரும்பவும் உங்கள் மேல் இரக்கம் வைக்க போகிறார். அந்த இரக்கத்தினால தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் திரும்பவும் நீங்கள் குடியேற போகிறீர்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பிரைஸ் காட். ஹalleluya. பிடுங்கி போடப்பட்டது உண்மைதான். அநேக முறை கர்த்தரே நம்மை பிடுங்கி போட்டு விடுகிறார். தேவ சித்தத்தை அறியாமல், தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல், தேவ திட்டம் என்னவென்று தெரியாமல், என்னுடைய மூளை அறிவினால், என்னுடைய யோசனையினால், என்னுடைய பலத்தினால், என்னுடைய பணத்தினால் நான் எடுக்கிற தவறான முடிவு அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் இருந்து, தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து என்னை பிடுங்கி போட்டு விடுகிறது. பல சூழ்நிலைகளில் சில மந்திரவாதத்தின் வல்லமைகள் என்னை பிடுங்கி போட்டு விடுகிறது. பல சூழ்நிலைகளில் சில துன்மார்க்கரின் சூழ்ச்சியினால் நான் பிடுங்கப்படுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். பிடுங்கி போட்டதற்கு பிற்பாடு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பிடுங்கி போட்டாங்களே, என்ன பிடுங்கி அப்படி சொல்லாதீங்க. நான் பிடுங்கி போடப்பட்டேனே, என்ன தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. பிடுங்கி போடப்பட்டதற்கு பிற்பாடு கர்த்தர் இரக்கம் வைக்க போகிறார். நீங்க மறுபடியும் தங்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. தங்கள் 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 கர்த்தர் 4 முறை அந்த வார்த்தை வருது. தங்கள் தங்கள் சுதந்திரத்துல குடியேறப்படுவேன். தங்கள் தங்கள் இடத்திற்கு அவர்களை திரும்பி வரப்படப்படுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிடுங்கி போடப்பட்டது உண்மைதான். பிடுங்கி போட்டானா அப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் அல்ல. யூதாஸ் செஞ்சது பெரிய தப்பா, பேதுரு செஞ்சது பெரிய தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு செஞ்சதுதான் இது பெரிய தவறு. இவன் வேற ஒரு கான்செப்ட்ல பண்ணான். இவரை எப்படி வந்தாலும் பிடிக்க போனாலும் இவங்க கையில இவர் என்ன செய்ய மாட்டார், சிக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே 2 முறை பிடிக்க வரும்பொழுது அவர்கள் கண்களுக்குள் இயேசு என்ன செய்தார், மறைந்து போய்விட்டார். ஓ, இப்ப பிடிக்க வந்தாலும் இயேசு என்ன செஞ்சுவார், மறைஞ்சிவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனா பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தோத்திரம். அவனை பிடுங்குற மாதிரி அவனுடைய வாழ்க்கை பிடுங்கப்பட்டது. பைபிள் வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தான். திரும்ப தன் ஸ்தானத்துல கர்த்தர் அவனை குடியேற பண்ணினார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த இரக்கம், திரும்பவும் தேவனுடைய இரக்கம் பேதுரு மேல் கடந்து வந்தது. யூதாசும் ஒருவேளை மனம் கதறி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டான்னா இந்த ஸ்தானத்துல அவனை திரும்ப கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், நிறுத்தி இருப்பார். ஆனா இந்த ஸ்தானத்துல யூதாசால திரும்பி வர முடியல. 12வது ஒரு சீசனை கொண்டு வந்தாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கு யூதாசால என்ன செய்ய முடியல, வர முடியல. பேதுருவும் பிடுங்கப்பட்டான், யூதாசும் பிடுங்கப்பட்டான். ஆனால் பேதுரு மனம் கசந்து தேவனோடு ஒப்புரவானார். தங்கள் சுதந்திரத்துல பேதுரு கொண்டு வந்தார். ஆனா யூதாஸ் ஒப்புரவானார். யூதாஸ் பதில் பேதுரு சீசன் வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்களோ, எந்த பொசிஷனை, எந்த
திரும்பவும் கர்த்தர் உங்களை குடியேற பண்ண போகிறார். எத்தனை பேர் இறக்கம் ரொம்ப பெருசுங்க. அந்த இறக்கம் ரொம்ப பெருசுங்க. அவர்தான் பிடுங்கி போட்டது. அவரே பிடுங்கி போட்டாலும் அந்த செகண்ட் சீசன் வரும் பொழுது பைபிள்ல வாசிக்கிறோம், என்னுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் உறைந்த மலையை போல் மாற்றுகிறார். அவர்தான் பிடுங்கி போட்டது. நான் தவறு செய்யும் பொழுது, நான் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் என்னை பிடுங்கி போடுகிறார். ஆனால் பிடுங்கி போட்ட பிற்பாடு அந்த இரக்கம் திரும்பவும் என் மேல வருது. திரும்பவும் என்ன ராஜாவாக்கி அளவு பார்க்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இந்த கடைசி வாரத்துல பிதாவோட இரக்கம் திரும்பவும் உங்களை சந்திக்க போகிறது. நீங்கள் உங்கள் சுதந்திரத்திற்கு திரும்ப வரப்போகிறீர்கள். ஆமென் சொல்ல மாட்டேன். அம்படியா சொத்தை பிரிச்சு தாங்கன்னு என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டு வாங்கினா. உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், உங்க வீட்டுல இருக்க மாட்டேன், எனக்குரிய சொத்தை என்ன செய்யணும்? நீங்க பிரிச்சு தந்தே ஆகணும். அம்படியா சண்டை போட்டு வாங்கிட்டு போனா. எல்லாத்தையும் உலகத்துக்கு செலவழிச்சிட்டு வெறும் மனுஷனா உட்கார்ந்துருந்தான். வெறும் மனுஷனா பன்றி சாப்பிடுகிற தவிட சாப்பிடலாம்னு நினைக்கிற அந்த டைம்ல தான் அவனுக்கு திரும்ப ஒரு மனம் திரும்புதல் வருது. திரும்ப ஒரு உணர்வு வருது. என் தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் தானே என் சுதந்திரத்தை மிஸ் பண்ணிட்டேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்வேன்? நான் எழுந்து திரும்ப போவேன். பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் திரும்ப வரும் பொழுது இந்த இரக்கம் தான் அவனை சந்தித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? வாசப்படியில கால் வச்ச உன் காலை என்ன செஞ்சுவேன்? பெரிய இவன் மாதிரி போனேன். நான் அத்தனை சொல்றேன், என் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம என்ன செய்வேன்? பெரிய மாதிரி போனேன். இப்ப என்ன திரும்பி வந்திருக்க? என் தெரு பக்கம் தலை வச்சு என்ன செஞ்சாரு? சொல்றீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுதான் உண்மை. இதத்தான் சொல்லுவோம். ஆனா இந்த இரக்கம் திரும்பவும் பிடுங்கி போடப்பட்ட பின்பு திரும்பவும் அந்த இரக்கம், அந்த தகப்பனுடைய இரக்கம் அவன் மேல் பட்டது. வரும்பொழுதே நான் பிள்ளையா வரல, உங்க வீட்டுல எத்தனையோ பேர் வேலைக்காரன் இருக்கிறாங்களே, அந்த வேலைக்காரர்களில் ஒருவனா, ஆனா அப்பாவோட இரக்கம் அவன் மேல் வந்த மாத்திரத்துல, ஏ தம்பி, நான் உன்னை வேலைக்காரனாய் அல்ல, உன் சுதந்திரத்துல உன்னை திரும்ப குடிய. என் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எந்த இடத்தை மிஸ் பண்ணீங்களோ, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்களோ, அதே இடத்துல தேவனுடைய இரக்கம் திரும்ப உங்களை கொண்டு வர போகிறது. சொல்றீங்க. இழந்து போனதை குறித்து யோசிக்காதீங்க. எல்லாம் பிடுங்கி போட்டாங்களே, துன்மார்க்கம் பிடுங்கி போட்டானே, நிறைய மந்திரவாதங்களும் நிறைய போராட்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் பிடுங்கி நான் சொல்றேன், பிடுங்கி போட குறித்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு செகண்ட் சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு தெரியும், இந்த பிரசங்கம் முடிவதற்குள்ளாய் செகண்ட் சீசனுக்குள்ள ரெகபோத் சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் கால் வைக்க போகிறோம். பிற்பாடு பிடுங்கி போடப்பட்ட பிற்பாடு செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ற பிடுங்குற வரைக்கும் பிடுங்க. சொல்ற நீங்க பிடுங்கற அப்படினா இன்னும் செகண்ட் சீசன் என்ன செய்யல சொல்ல மாட்டீங்களே. யோபுக்கு எப்ப பிடுங்கி போட்டானோ சத்துரு என்ன செஞ்சானா? ஒவ்வொண்ணா பிடுங்குறான். எதை பிடுங்குறா? அவனுக்கு வலிக்குமோ அதை நினைச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றான். முதலாவது பணத்தை பிடுங்குறான். யோபு என்ன சொன்னார்? சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஓ, பணத்தை பிடுங்கினாலும் நீ ஸ்தோத்திரம் சொல்லுவியா? ஓ, ஆடு மாடு எல்லாம் பிடுங்கினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவியா? இப்ப வேலைக்காரர்களை பிடுங்குறேன். அப்பயாவது இவனுக்கு ஆத்திரம் வரும்போது அப்ப என்னதான் வருது? ஸ்தோத்திரம். ஓ, இப்ப நீ ஸ்தோத்திரம் பண்றியா? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர்றேன். இப்போ உன் பிள்ளைகளை டச் பண்றேன். இப்ப நீ என்ன பண்ணும்போது 10 பிள்ளைகளும் ஒரே நாள் என்ன செஞ்சாங்க? பிடிக்கப்பட்டு விட்டார்கள். 10 பிள்ளைகளை இறந்து போனார்கள். பிள்ளைகளை தொட்டாலும் யோபு ஸ்தோத்திரம். விசாஸ் பார்த்தியா? ஓ, அங்க வரைக்கும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரேன். அடுத்து யாரை தொட்டான் சொல்லுங்க? யோபின் மனைவியே, உன்னில் பாதி. இது வரைக்கும் பக்கத்துல தொட்டான். இப்ப இவனில் பாதி என்ன செய்யறான்? பாதியை தொட்டான். அவன் சொல்றான், நீ இன்னும் இயேசு என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயே, அவரை தூஷித்து ஜீவனை என்ன செய்ய விடு. அப்பையும்
வாயிலிருந்து வருது. ஸ்தோத்திரம். இவ்வளவு அடிக்கிறேன், இவ்வளவு பிடுங்குறேன், இன்னும் நீ ஸ்தோத்திரம் சொல்றியே, நான் ஒன்ன தொடறேன், என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அவன் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை கொடிய புக்கள். ஸ்தோத்திரம். நாய் வந்து நக்குற அளவுக்கு அவன் சரீரத்தில் அவ்வளவு புண், அவ்வளவு வியாதி. ஸ்தோத்திரம். அப்பையும் வாயிலிருந்து வந்தது என்னதான்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை யோசிக்கிறேன். அவன் பிடுங்கப்படுகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு மடங்கு ஆசீர்வாதம் தான். ஆனா அவன் பிடுங்கப்பட்ட பிற்பாடு திரும்பவும் அந்த இரக்கம் அவன் வந்த மாத்திரத்துல வெட்டிப்பான நன்மை. நல்லா கையை தட்டிதான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் காட். ஹalleluya. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். என்னை பிடுங்கிட்டாங்களே, என்னை தூக்கிட்டாங்களே, என்னை விரட்டிட்டாங்களே நினைக்காதீங்க. நீ பிடுங்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் உனக்கு செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறது. நீ பிடுங்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் ஒரு ரெட்டிப்பான நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்பவும் அந்த இரக்கம் இந்த கடைசி வாரத்துல உங்க மேல கடந்து வரப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் 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 ஸ்தானத்துல நீங்கள் குடியேற போறீங்க. உங்க சுதந்திரத்துல இனி யாரும் குடியிருக்க முடியாது. எந்த சுதந்திரத்தை மிஸ் பண்ணீங்களோ அதே சுதந்திரத்திற்கு தகப்பனுடைய இரக்கம் இந்த நாட்களில் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இரக்கம் ரொம்ப பெருசு. பாட்டு பாடுறாங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த பெரிய மனசு இருக்கிறதுனால தான் எத்தனை முறை நான் பிடுங்கி போட்டாலும், அந்த வார்த்தை நீங்க சரியா பண்ணீங்க. ஒரு முறை கர்த்தரே பிடுங்கி போடுகிறான். கோபத்தினால நாம் பண்ண கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடுனதுனால, கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் கூடுனதுனால, தேவ சித்தத்தை அறியாதனால ஆண்டவரே சில நேரத்தில் என்ன செய்கிறார்? பிடுங்கி போடுகிறார். ஒரு சில சமயத்தில் ஆண்டவர் பிடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நண்டு கொடுத்தா என்ன செய்யலாம்? வலையில தங்காது. அது மாதிரி நானே எஸ்கேப் ஆகி என்ன செய்யறது? வெளியில வருது. ஒரு சில நேரத்துல மந்திரவாதம், ஒரு சில நேரத்துல அசுத்தாவி, ஒரு சில நேரத்துல சாபம், ஒரு சில நேரத்துல துன்மார்க்கம், இவெல்லாம் பிடுங்கி போட்டு விடுகிறான். ஆனா அழகான வார்த்தை, நான் பிடுங்கி போட்டதுக்கு பிற்பாடு செகண்ட் சீசனை கத்துக்கிறது. சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாமே டெத்து. யாருக்கு? ரூத்துக்கு. மாமனார் இறந்து போயிட்டாரு, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஹஸ்பண்டோட சகோதரன். ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாமே டெத்து. ஆனா அந்த இரக்கம், இந்த இரக்கம் ரூத் மேல வந்த உடனே எந்த வயல்ல பொறுக்கிறதுக்கு போனாலும், இந்த வார்த்தையை நீங்கள் சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த வயல்ல பொறுக்கிறதுக்கு போனாலும் இந்த இரக்கம் திரும்ப அவன் மேல் வந்த மாத்திரத்துல பொறுக்கிற இடத்துல அவனை சுதந்திரவாதியாய் கர்த்தர் மாற்றினார். என் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீ மிஸ் பண்ண இடத்துல, நீ விழுந்த இடத்துல, நீ தூக்கி எறியப்பட்ட இடத்துல, நீ பிடுங்கி போட்ட இடத்துல பிற்பாடு செகண்ட் சீசன்ல கர்த்தர் உன்னை அதிபதியாய் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஸ்தானத்துல நீங்க குடியேறுவீங்க. உங்க சுதந்திரத்தை யாரும் தொட முடியாது. உங்க சுதந்திரத்துல நீங்க நிச்சயமா கால் வைப்பீங்க. பிடுங்கப்பட்டது உண்மைதான், பிடுங்கி தூக்கி எறியப்பட்டது உண்மைதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பிடுங்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவருடைய இரக்கம் என் மேல வர்றபடியினால திரும்பவும் அதே சுதந்திரத்துல என் கால கர்த்தர் இழுக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சுதந்திரத்தை யாரும் தொட முடியாது. உங்க இடத்துல நீங்க தான் குடியேறுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வார்த்தை ரொம்ப பெருசுங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்க. ஹalleluya. 1000 தலைமுறை மட்டும். ஹalleluya. 1000 தலைமுறை மட்டும். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை மட்டும். இந்த வார்த்தை நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். இந்த மாதம் முடிவதற்குள்ளால் அவருடைய கம்பேஷன், அவருடைய கிரேஸ், அவருடைய இரக்கம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்திக்க போகிறது. நீ மறுபடியும் உன் ஸ்தானத்துல நீ குடியேற போகிறாய். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. திரும்பவும்